உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒரு 1 யோவான் புஸ்தகத்தில் ஏறக்குறைய 9-10 செய்திகளை நம்ம பார்த்துருக்குறோம். கடைசியில் 2வது அதிகாரத்தில் 19 முதல் 18 முதல் இருக்கிறத 2 வசனத்தை வாசிக்கிறேன். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனால் இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. நம்முடையவர்களாக இருந்தார்களானால் நம்முடனே கூட நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்க பிரிந்து போனார்கள். இங்கே நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள் என்று யோவான் பேசுகிறதை கேட்கிறீர்கள். அப்போ இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபையில் இருந்துட்டு அதுக்கப்புறமா கர்த்தர் வேண்டாம் என்று பிரிந்து போகிறவர்கள், அவங்க வேறு ஏதோ ஒரு ஐக்கியத்தை நாடி போயிருக்கிறார்கள். யோவான் சொல்லுகிறான், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. நீங்களும் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி உங்களை நாங்கள் அழைக்கிறோம் அப்படி சொல்லியிருக்கிற யோவான் இங்கே என்ன சொல்கிறான், நம்மை விட்டு பிரிந்து போன அவர்கள் பற்றி சொல்லியிருக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த 18வது வசனத்தில் கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அது என்ன, அது அநேக அந்தி கிறிஸ்துகள்? ரட்சிக்கப்படாதவங்க எல்லாமே அந்த கணக்கில் வர்றாங்கன்னு தெரிகிறது. ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. நம்முடையவர்களாக இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்க பிரிந்து போனார்கள். நாம் பைபிள் படித்த அளவுக்கு அந்தி கிறிஸ்துங்கிற ஒரு ஆள் இனிமேல் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு வெளிப்படுறான் அப்படின்னு சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அது அந்த ஒரு அந்தி கிறிஸ்து. அதாவது கிறிஸ்துவுக்கு விரோதமான இருக்கக்கூடிய ஆட்கள்லேயே டாப் மோஸ்ட் அந்தி, ஆன்டி கிரைஸ்ட். கிறிஸ்து அந்தி கிறிஸ்து, இருட்டு கிறிஸ்துன்னு சொன்னாலும் சரி, கிறிஸ்துவுக்கு விரோதமான ஒரு ஆள் அப்படி சொன்னாலும் சரி, அப்படி வருவான்னு போட்டிருக்கு. ஆனால் இங்கே இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள்னு யார்? யோவான், இயேசு கிறிஸ்துவோடைய சீஷன். அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே அந்தி கிறிஸ்துகள்னு சொல்கிறத பார்க்குறீங்க. அடுத்த வசனத்தில் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக வந்து ரட்சிக்கப்பட்டு சபையில் இருந்துட்டு திரும்பி போன ஆட்களை, அந்த ஆட்களை அந்தி கிறிஸ்துக்கள் அப்படின்னு அங்கே சொல்லி இருக்கிறத நீங்கள் கவனிக்கணும். இது ரொம்ப இது பயங்கரமான வார்த்தையாக தெரியுது. ரட்சிக்கப்படலைங்கிறது தானே ஒழிய, கர்த்தரை விட்டு போயிட்டாங்கங்கிறது தானே ஒழிய, அது ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்துன்னு நான் சொல்லணும் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கிவன் த ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் எவ்வளவு வேணுமானாலும் பாவம் செய்வாங்க. அந்த எல்லா மனிதருக்கும் சிலுவையில் இயேசு அறையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் யாருக்கு சிலுவையில் இயேசுவை அறையக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதோ அவங்க அவர் சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அவருக்கு தலையில் முள்முடி வச்சு கேலி பண்ணி, நீ ராஜான்னு சொல்லி, அதுக்கு கிரீடம் வைக்கிறேன்னு சொல்லி அப்படி கேலி பண்ணி, தாடியை பிடிச்சி இழுத்து, அப்புறம் விழாவில் குத்தி, அப்புறம் முதுகெல்லாம் காயமாக இருக்கிறபடி அடித்து, அப்புறம் கைகளை கால்களை உருவ குத்தி,
இறங்கி வா, நாங்கள் நம்புகிறோம் அப்படியெல்லாம் சொல்லி செய்தது யார்? அந்த பிலாத்துடைய சேவகர்கள் தானே. எல்லாருக்கும் இயேசுவை சிலுவையில் அறையிற வாய்ப்பாக கிடச்சிச்சு? கிடைக்கல. ஆனால் இப்போ என்ன நமக்கு புரியுது, யாருக்கெல்லாம் எந்த பாவமெல்லாம் செய்ய வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த பாவங்களை அவர்கள் செய்து விடுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு விரோதமாய் அவர்கள் அந்த பாவங்களை செய்து விடுகிறார்கள். அதை நம்ம கொஞ்சம் கவனித்து தான் பார்க்கணும். இப்போ எபிரேயர் 6வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். 4வது வசனம் முதல். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். அப்போ இந்த பிரிந்து போனவர்கள் கணக்கு தானே. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இங்கே பாருங்க, அந்த குறிப்பிட்ட ஆட்களுக்கு மாத்திரம் இயேசுவை சிலுவையில் அறையக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அவங்க முள் கிரீடத்தை வச்சாங்க, கேலி பண்ணாங்க, கண்ணை கட்டி விட்டு யாருன்னு அடிச்சுட்டு யாருன்னு சொல்லுனாங்க, கேலி பண்ணாங்க, முதுகெல்லாம் அடித்து காயமாக்குனாங்க, சிலுவையை தூக்கி வச்சு சமைனாங்க, அங்கே போய் கை காலில் அடித்து அரைஞ்சி சிலுவையில் ஏற்றுனாங்க, கேலி பண்ணாங்க, எல்லாம் செய்தார்கள். அவருடைய வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டாங்க. நிர்வாணியாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று நாம் அறிகிறோம். அவ்வளவையும் செய்தது யார்? சாதா மனிதர்கள் தானே. ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே அதை நிறைவேற்றிடுறாங்க. இப்போது மாப் சைக்காலஜின்னு யாராவது ஒரு பெண்ணை பலவந்தம் பண்ணி கெடுத்து கொலை செய்கிற விஷயத்தில் ஆள் சேர்ந்துட்டாங்கன்னா, வாய்ப்பு கிடச்சதுன்னா அதை செஞ்சிடுறாங்க. அதுவும் சில இடங்களில் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஆட்களே அவங்க மற்ற சாதாரண மனுஷர்களை காட்டிலும் கொடுமையாக அந்த ஆட்களை டீல் பண்ணுறாங்க. நமக்கு அது புரியுதில்ல. இப்போ இங்கே என்ன சொல்கிறோம்? ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் இனிவரும் உலகத்தின் பலன்களை பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் யார்? பின்மாற்றத்தில் போனவங்க. அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் எங்களுக்கு முடியலைங்க, வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து, கர்த்தரை அறிந்து விசுவாசியாக இருந்துட்டு திரும்பி போகிறவங்க என்ன எழுதுகிறது வசனம் தான்? தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால். நம்ம பார்வைக்கு அவங்க இயேசுவை விட்டு போயிட்டாங்க, பின்மாற்றத்தில் போயிட்டாங்க, நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், அப்படி மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அப்படி ஆட்கள் அவங்களே தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இப்படியெல்லாம் நம்ம அவங்ககிட்ட சொன்னால் கூட சண்டைக்கு வருவாங்க. மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு இருக்குது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால், என்னது சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால்
பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்குமென்று அறிகிறோம். மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்று யோசித்து பாருங்கள். யாரை பற்றி எழுதியிருக்கு? கர்த்தரை விட்டு பின்மாறி போனவங்களை பற்றி எழுதியிருக்கு. ஆனால் அவங்க ஆவிக்குரிய ரீதியில் எவ்வளோ பயங்கரமான பாவிகளாம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்று யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. அப்போ இதை கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டியிருக்கு. வெறுமனே அவங்க கர்த்தரை விட்டு போயிட்டாங்கங்க, அது சாதாரணமாக தான் தெரியுது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவங்க எவ்வளவு பெரிய பாவிகள். இப்போவும் பாருங்கள், விசுவாசிகள் நமக்கு தெரியும். இப்போ சிறு பிள்ளையாக இருக்கும்போது பெற்றோர் பிள்ளைகளை எந்த தப்பு தண்டா போகாதபடி பாதுகாப்பாக வளர்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த தப்பு செய்ய வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் வேறு அநேக பிள்ளைகள் அந்த தப்பு செய்ய வாய்ப்பு கிடைக்குது, தப்பு செய்கிறாங்க. இப்போ தப்பு செய்ய வாய்ப்பு கிடைக்காம இருந்து தப்பு பண்ணாமல் இருந்தவன் நீதிமானா, அல்லது தப்பு செய்ய வாய்ப்பு கிடைச்சும் நான் பாவத்துக்கு போக மாட்டேன்னு சொல்கிறவன் நீதிமானா? இங்கே இந்த வித்தியாசத்தை பார்க்குறீங்க. அப்போ நான் இப்போ சொல்கிறேன், எல்லாருக்கும் இயேசு சிலுவையில் அறையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அதாவது ரட்சிக்கப்படாதவர்களை சொல்கிறேன். ரட்சிக்கப்படாத எல்லாருக்கும் இயேசு சிலுவையில் அறையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைச்சா அவங்க இயேசு சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்காத ஆளுகளை பற்றி தான் இங்கே கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் தேவனுடைய அந்த வருகிற உலகத்தின் நன்மைகளை ருசி பார்த்தும் இயேசுவை மறுதலித்து எவ்வளவு பயங்கரமான இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கே. தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் அப்படின்னு போட்டிருச்சு. இங்கே 10வது அதிகாரத்தில் அப்படி மறுதலித்து சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் அப்படி சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளோ கொடிதான. இதை நம்ம கொஞ்சம் நம்ம வசனத்தை கேட்டுட்டு ஆமாம் அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்னு. அப்போ வேத வாக்கியங்களை அதாவது ஆராய்ந்து பார்க்கறது, அவைகளை குறித்து சிந்திக்கிறது, அப்படி செய்யும்போது தான் அந்த வேத வாக்கியங்களுடைய அர்த்தங்கள் நமக்கு முழுசுமாக நமக்குள்ளே வருது. அதில் இப்போ இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்கிறேன். எபிரேயர் 2வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். என்னது சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாக கவனிக்கணும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. யார்? தேவதூதர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கான். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அது இயேசு கிறிஸ்து அறிவித்தார். அப்புறம் அதுக்கு பிறகு சீஷர்கள் அறிவித்தாங்க. அது மூலமாக நமக்கு உறுதியாக்கப்பட்டதும்,
அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும். இப்போ எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் பரிசுத்தாவி வரம் இருக்குது, ஆனால் ஒரு சிலர் தான் அதை பயன்படுத்துகிறாங்க. அப்படி வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. தேவதூதர்கள் சொன்னதை கேட்கலன்னாவே நியாயத்தீர்ப்படைகிறான். இப்போ தேவனுடைய குமாரனே தேவனே இந்த சாட்சி கொடுக்கறத பார்த்தா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்ளுவோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அப்போ தூதர்களுக்கு கீழ்ப்படுத்த நம்ம கீழ்ப்படுத்தி இருக்கிறாரு. ஆனால் நம்ம இயேசுவை ஏற்றுக்கணும்ல. இயேசுவை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறவங்களுக்கு தான் இந்த சொல்கிறாரு. அந்த தேவதூதர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டு அவங்க கீழ்ப்படியலைன்னா தண்டனைக்கு தப்ப மாட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக, அப்புறம் அவரிடத்தில் கேள்விப்பட்டவர்கள் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த சுவிசேஷத்தை சாட்சி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதே. இப்போ நம்ம ரட்சிக்கப்படலைன்னா தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்ளுவோம்? அதாவது ரட்சிக்கப்பட மாட்டேன்றவங்க ஏற்றுக்கலங்க போயிட்டாங்க, அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் எவ்வளோ பயங்கரமான நியாயத்தீர்ப்புக்கு அவர்கள் பாத்திரராக இருக்கிறார்கள். இவங்க இயேசு சிலுவையில் அறையலை, வேண்டான்ட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் வாய்ப்பு கிடச்சா எவ்வளோ பெரிய பாவத்துக்கும் போகிறதுக்கு அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி கணக்கெடுக்கலாம். சிலர் திருடுவாங்க, அடிக்க மாட்டாங்க. சிலர் பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்க, ஆனால் பண விஷயத்தில் உண்மையாக இருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது? அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், அடிதடிக்காரன், அடியாட்கள் கூட அவங்களுக்குன்னு சில நீதி, அவங்க நாங்கள் இதிலெல்லாம் உண்மையாக இருப்போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நீதி, அவங்க இதிலெல்லாம் உண்மையாக. ஆனால் மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக தேவனுக்கு விரோதமான பாவிகள் தானே. கொலை செய்கிறவர்கள், பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செய்கிறவர்கள், இதெல்லாம் நமக்கு இப்போ தேசத்தில் ரொம்ப பிரபலமாக பேசப்படுகிற விஷயங்களாக இருக்குது. அதாவது இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கிடைச்சா அதை செஞ்சுருவாங்கன்னு பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு. ஆனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க அதை செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்புறம் இயேசுவை வேண்டான்னு மறுதளித்து போனால் இயேசு கிறிஸ்துவை காலின் கீழ் போட்டு மிதித்து, என்ன போட்டிருக்கு, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளோ கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருப்பான் என்று யோசித்து பாருங்கள். அப்போ ரட்சிக்கப்படாமல் போகிறத எவ்வளோ பயங்கரம். இங்கே பாருங்கள், பிசாச கர்த்தர் நரகத்தில் தள்ளுறாரு. அந்த இயேசுவை ஏற்றுக்கிற மாட்டேன்னு, ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறவங்களுக்கும் இயேசு என்ன சொல்கிறாரு? இயேசுவே சொல்கிறாரு. மத்தேயு 25:41 நினைக்கிறேன். நீங்களும் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்திலே போங்கள். செம்மறியாடி வெள்ளாடாக பிரித்து வச்சுட்டு அந்த வெள்ளாடு வகையற ஆட்டில் அவங்க கர்த்தருடைய ஜனங்களுக்கு உதவியாக இருக்கலைன்னு சொல்லி, நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்கல, பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கல, அப்படியே தான் சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட ஆட்களை அவர் என்ன சொல்கிறாரு? நீங்களும் அந்த பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்தில் போங்கள். எங்க பிசாசு பண்ணுற அளவுக்கு பாவத்தை அவங்க செஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி செய்யலையே, ஏசோ வேண்டான்ட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதானே. ஆனால் என்ன நியாயத்தீர்ப்பு என்ன? பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்தில் இவங்களும் போகணுன்னு சொன்னால், அப்போ அந்த பாவத்துக்கு இணையாக இவங்க செஞ்ச பாவத்தை சொல்லிட்டாரு. இப்போ நான் தான் சொன்னேன், வாய்ப்பு கிடைச்சா எந்த அளவுக்கும் போவாங்க. இப்போ வாய்ப்பு கிடைக்காதனால தான் இன்றைக்கி நல்லவங்களாக இருக்கிறாங்க. ஏன் எழுத்து வீட்டுக்காரனோட சண்டை போடுறதில்ல? அது சண்டை போட்டால் வேறு பிரச்சனைங்க, வாழ்நாள் பூரா பிரச்சனை, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்னு போகிறாங்க. வாய்ப்பு கிடைச்சா எது வேணாலும் செய்வோம், யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்கங்க. ஆனால் கர்த்தர் உண்மையாக தேவனுடைய அன்பை குறித்து பேசுகிறார். தேவனுடைய அன்பு அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. அந்த அன்புக்கு இசைந்து நம்ம வரணும்னு கர்த்தர் சொல்கிறாரு.
அப்படி வரும்போது நம்ம அன்பின் பிள்ளைகளாய் மாறுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை ருசி பார்க்கிறவர்களாய், தேவனுடைய குணாதிசயங்களை நாம் தரித்து கொள்ளுகிறவர்களாய், கிறிஸ்துவை போல நம்ம மாறுகிறவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் வேண்டான்ட்டு போனால் அவங்க வேறு ஏதோ மாதிரி மாறுறாங்கன்னு வருது. இப்போ நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் அவருடைய கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கு பெற்று, அவருடைய சரீரம் அவருடைய ரத்தம் அதில் பங்கு பெற்று நாம் தேவனோட கூட கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம் என்று நம்ம காட்டுறோம். ஆனால் அவங்க பாவிகளாக இருக்கிறவர்கள், அவர்கள் அந்த பாவத்திலே ஐக்கியமாக இருந்து அந்த அந்த கோஷ்டியோடு நாங்கள் சேர்ந்தவங்க அப்படின்னு, பிசாசுகளோடு சேர்ந்தவங்க, பாவிகளோடு சேர்ந்தவங்க அப்படின்னு அவங்க தங்களை பாவிகள் என்று அறிக்கையிட்டு பாவிகளோட ஐக்கியமாக இருக்கும்படி இங்கே இருந்து அங்கே போயிட்டாங்க. ஒரு கூட்டம் இயேசு வேண்டான்ட்டே போச்சு, ஒரு கூட்டம் இயேசுக்கிட்ட வந்து அவருடைய அன்பை ருசிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பி போயிடுச்சு. அப்போ இப்படி போனவர்கள் தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்த பிறகு வருகிற உலகத்தின் வரப்போகிற உலகத்தின் நன்மைகள்லாம் ருசி பார்த்து அப்படி திரும்பி போனவங்க இயேசு கிறிஸ்துவ காலின் கீழே போட்டு மிதித்து அவருடைய ரத்தத்தை, பரிசுத்தமான ரத்தத்தை மோசமின்றி எண்ணி அப்படியெல்லாம் சொல்லி எழுதியிருக்கே. அது 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 உண்மையாக இல்லையா? அவங்க அந்த 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 பிசாசு செய்த பாவத்தை அளவுக்கு இவங்களும் ஈக்குவலாக பாவம் செய்கிறாங்கன்னு கணக்கு வந்துருச்சா இல்லையா? அப்போ என்ன சொல்ல வர்றாரு? பிசாசுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி கர்த்தரைக்கல்ல தள்ளி விட்டு போய் உட்காரலான்னு வாய்ப்பு கிடச்சி, ஓகே, அது அவனுக்கு முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கும் பூமியில் நியாயமில்லாமல் அடுத்தவங்க அந்த பொசிஷனில் அந்த நாற்காலியை நம்ம பிடிக்கணும்னு சொல்லி போராடி பிரயாசப்படுகிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. வாய்ப்பு கிடைக்காதனால பேசாமல் இருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சா தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க போய் உட்காருவாங்க. இன்றைக்கி உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட ஆவி ஒன்று எல்லா மனுஷருக்குள்ளும் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக, விசுவாசிகளாக, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன், பிரியமாக இருக்கிறேன், அதனால் இந்த பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. யோசேப்புக்கு போத்திபாரோட மனைவியோட சேர்ந்திருக்க வாய்ப்பு கிடச்சிச்சு, அத்துக்கிட்டு போயிட்டான். ஆனால் சிம்சோனுக்கு வாய்ப்பு கிடைச்ச போது, ஏன் ராஜாவாகிய சாலமோன் அவனுடைய பெக் அண்ட் கால், அவன் கூப்பிட்டா வரணும், அவங்க அப்படி கூப்பிட்டா வரணுங்கிற அவன் எப்பேற்பட்ட பாவங்களுக்குள்ளே போய் எத்தனை கல்யாணத்தை பண்ணி கடைசிக்கு 1000 ஸ்திரீகளுக்குள்ளே ஒருத்தியை கூட நான் நல்லா பார்க்கலன்னு சொல்கிற அளவுக்கு இவன் வாழ்க்கை மோசங்க. அங்கே பெண்கள் நல்லா இருந்தாங்களா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வி. இவனுடைய வாழ்க்கை மோசம், இவன் போட்டிருக்க கண்ணாடி மோசம். அந்த தவறான கண்ணாடி வழியாக எல்லாத்தையும் பார்க்குறான். சிம்சோனுக்கு வாய்ப்பு கிடச்ச போது போய் பாவம் செய்ய போய் வேண்டான்னு பெற்றோர் தடுத்தும் கூட அந்த வேசி இடத்துல அவன் போய் அங்கே எப்படி கெட்டு நாசமானான். அதாவது அந்த பாவம் அவ்வளோ இழுக்கிறது. அங்கே அந்த பாவங்களை செய்ய தேவனை விட்டு பிரிந்து போகிறதுக்கு அவங்களுக்குள்ள பயம் இல்லை. அதனால தான் ஆபிரகாம் அங்கே எகிப்தின் ராஜா பார்வோன்ட்ட பேசுகிறப்ப அந்த ஜனங்கள்கிட்ட தெய்வ பயம் இல்லை, அதனால் நான் அப்படி செஞ்சேன்னு சொல்கிறான். தெய்வ பயம் இருந்தால் ஒழுங்காக இருப்பாங்க. இப்பொழுதும் நமக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து அடங்கி இருக்கிற சொல்கிறாரு. கர்த்தருக்கு பயந்து அடங்கி இருக்கலைன்னா எந்த தப்புலையாவது போய் மாட்டிடுவோம். நம்ம மாற்றம்ங்கிறது ஒன்று. ஆனால் பிசாசு என்ன பாவங்களை செய்ய ஏவுறானோ அதை செஞ்சாங்க அப்படின்னு ஆயிரும். இயேசு சிலுவைக்கு போனப்போ அங்கே இருந்த அந்த ரோம சேவகர்கள் அவங்கள இந்த பிசாசு ஏவுனா ட்ரெஸ்ஸை உருவிட்டாங்க, நிர்வாணமாக அரைஞ்சாங்க, அதை பங்கு போட்டுக்கிட்டாங்க, அப்புறம் சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்புறம் இங்கே மீதியெல்லாம் உட்காந்துக்கிற ஆளுகள்லாம் இறங்கி வா நம்புகிறேன் அப்படியெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணி அது மூலமாக கோபத்தை உண்டாக்கி சிலுவையிலேருந்து இறங்கி வேற பண்ணிடலாமா அப்படின்லாம் இந்த பிசாசு எவ்வளவு செஞ்சிச்சு. அந்த 6ஆம் மணி வேளை முதல் 9ஆம் மணி வேளை வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அது எல்லா பிசாசுகளும் அந்த இடத்துல இருந்து இயேசுவை உபத்திரவப்படுத்தினதாக, கொடுமைப்படுத்தினதாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ இப்படிப்பட்ட பிசாசுகளுக்கு, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள்.
அந்த பிசாசு போன அந்த நரகத்துக்கு இவங்களும் தள்ளுறது சரிதானா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனாலும் நான் சொல்லுவேன், இங்கே பூமியில் மனிதர்கள் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனை பெறுகிறார்கள். நரகத்துக்கு போகிறவங்க கூட இங்கே எப்பேற்பட்ட பாவங்களை செஞ்சான்னு கணக்கு இருக்குது, அதுக்கேற்றாப்புல அங்கே தண்டனை அனுபவிப்பான். அங்கே நரகத்தில் எல்லோரும் சமம் இல்லைன்னு சொல்லுவேன். நீங்கள் கேட்கலாம், ஏயா நீங்கள் போய் பார்த்துட்டா வந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் சில ரூல் சொல்லுது. என்ன ரூல்? பாவிகள் பாவம் செய்த ஆத்மா சாகும்னு இருக்குது. அப்புறம் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட. அப்போ இந்த யூதாஸ் காரியாத்து அவன் என்னங்க செஞ்சான்? இயேசுவை சிலுவையில் அரைஞ்சானா? அவன் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யலையே. அவன் காசுக்கு ஆசைப்பட்டு போய் காட்டி கொடுத்தான், இன்னார் தான் இயேசு அப்படின்னு காட்டி கொடுத்தான். ஏன்னா அந்த காலத்தில் மாதிரி இப்போ இந்த மாதிரி போட்டோக்கள் அதெல்லாம் இல்லை. சேவர்கள் போனால் யார் இயேசுன்னு தெரியாது. அதனால் போய் காட்டுறதுக்கு ஒரு ஆள் இந்நாள் இதுதான் இயேசுனார்னு காட்டணும். அதுக்கு இவன் போய் 30 வெள்ளிக்காசு பேரம் பேசிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் காட்டி கொடுத்தான். அவன் வெறுமனை காட்டி கொடுத்தது தானே. இப்போ பேதுருவாவது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு போட்டிருக்கு. ஆனால் இவன் வெறுமனை இவர் தான் ஏசுனார்னு காட்டி கொடுத்தான், அவ்வளவுதான். ஆனால் பைபிள் என்ன சொல்லிடுச்சு? அவன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டாரு. அப்போ எவ்வளோ பயங்கரங்கள், இந்த பாவங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நம்ம எப்படி கர்த்தருக்கேற்ற விதத்தில் வாழணுங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு பின்மாற்றத்தில் போனவங்க, அவங்கள பற்றி பைபிள் கர்த்தர் எந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு, எப்பேற்பட்ட நியாய தீர்ப்புக்கு அவர்கள் பாத்திரவான்கள் அப்படின்லாம் இங்கே எழுதியிருக்கிறத நீங்கள் இந்த வசனங்கள் எடுத்து தியானிக்கணும். மேலோட்டமாக வாசிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு பிரசங்கத்தை கேட்டுட்டு போனேன், ரைட்டு. ஆனால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்னு சொன்னது இயேசுநாதர் தானே. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்குற அவைகள் தானே. அப்போ என்னை குறித்து சாட்சி கொடுக்குற உங்களுடைய வேத வாக்கியமே இருக்கிறப்ப என்னையாண்டா சிலுவையில் அறையிறீங்க அப்படி கேட்க வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வேத வாக்கியங்களுடைய அர்த்தத்தை அவங்க புரியலை. சுத்த இருதயத்தோடு அதை வாசிச்சிருந்தாங்கன்னா அது விளங்கியிருக்கும். இவங்க ஏற்கனவே ஒரு பாவத்தை உள்ளே கொண்டு வச்சுக்கிட்டு வாசிக்கிறப்ப அந்த அர்த்தம் அது சொல்ல மாட்டேங்குது. அந்த வேதம் தன்னுடைய ரகசியத்தை வெளியே விட மாட்டேங்கிறது. அதனால தான் பாவிகள் நீதிமான்களுடைய சபையில் நிலை நிற்பதில்லை அப்படி எழுதியிருக்கு. சுத்த இருதயத்தில் உள்ளவர்களுக்கு அவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள் அப்படி எழுதியிருக்கு. அப்போ எல்லாம் அடிப்படையாக இருதயத்தில் சுத்தமாக, அதாவது அடிப்படையாக கர்த்தருக்கு இடமா, அடிப்படையாக பிசாசுக்கு இடமா, அவ்வளவுதானே. இன்றைக்கி பிசாசுக்கு இடம் கொடுக்குறவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டேன்னு உறுதியாக நிற்கிறாங்க. கடைசி காலம் வரைக்கும் அப்படியே தாக்காட்டி கெட்டிக்காரத்தனமாக நரகம் போயிடுறாங்க. எத்தனை தடவை நாம் எத்தனையோ பேர்கிட்ட பேசியிருக்கிறோமே, ரட்சிக்கப்பட மாட்டேன்னு உறுதியாக இருக்கிறாங்களே. நம்மளுடைய பார்வையில் அவங்களாம் நல்ல மனுஷர் தான், நல்ல மனுஷர். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கிற அளவுக்கு நல்லவங்களா இல்லை. இதெல்லாம் கொடுமையாக இருக்குது. கடைசிக்கு நியாய தீர்ப்பு அந்த பிசாசுக்கு என்ன வந்ததோ அதே மாதிரி இவனுக்கும் உண்டாக்குறேன்றார். அது கர்த்தர் அப்படி செய்கிறது நியாயமானா? அது ஏன் நியாயம்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்தா அதை செய்கிறாங்க. பிசாசு நாற்காலி பிடிக்க போனால் இங்கேயும் பீப்புள் நாற்காலி பிடிக்கிற வேலையை செய்கிறாங்க. இவங்க திறமைக்கு இவங்க வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் செய்கிறேன்றாங்க. அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவராக போய் அவனை தள்ளி விட்டு அந்த நாற்காலியில் உட்காருன்னு சொன்னார். ஆனால் விசுவாசிகள் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த எல்லா அந்த நியமங்களின்படி வாழ்க்கையில் முன்னேறுவாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அப்படி நீங்கள் இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்வோமாக. ஏதாவது கர்த்தர் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட அவர்கிட்ட நம்பிக்கையோட காத்திருப்போமாக. அது நமக்கு நல்லது. கர்த்தரை நம்புகிறவன் பிழைப்பான். ஏன்னா வேறு பிழைப்புக்கான வழி எங்கேயுமே இல்லை. இயேசு ஒருவரே ரட்சகர், வேறு ரட்சகர்கள் கிடையாது. ஆதலால் கர்த்தரை பற்றி கொண்டு பின்மாற்றத்துக்கு போகாமல் பின்மாற்றத்தில் போகிறவங்களோட திருப்பமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.